கீதாக்கா பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சாதனா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு தான் எப்போதுமே கிராமத்தெல்லாம் வந்து எல்லா பக்கமும் சீர் கொடுப்பாங்க. அது எவ்வளவு நாளா ஆனாலும் சரி பிறந்தவங்களுக்கு சீர் கொடுக்குற ஒரு முறை, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருக்கேன். அதனால வந்து இப்ப நாத்தனாருக்கு கொடுக்கணும், அடுத்தாப்புல வனிதாவுக்கு கொடுப்போம் எப்போதுமே. இப்போ வந்து புதுசா வந்து போன வருஷத்துல இந்த வருஷமும் சாதனாவுக்கு சீர் கொடுக்கணும். அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, அத்தை வந்து ஊருக்கு போறாங்க, மாமியார் வந்து நாத்தனார் வீட்டுக்கு போறாங்க. அதனால எப்போதும் அவங்க போகி பண்டிகை அன்னைக்கே போயிடுவாங்க. ஆனா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாமானும் காசும் கொடுத்துருவேன். அவங்க போய் அவங்க அத்தை போய் அங்க பக்கத்துலயே சந்தையில போய் ஜாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்தப்பல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வனிதாவுக்கும் சரி போய் பக்கத்துலயே போய் ஜாமானை வாங்கிட்டு வந்துட்டு, வனிதா மாமியார் அங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துடலான்னு, சாதனாவுக்கு காசு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சாதனா வந்து இங்க இருக்காங்களா, அதனால அவங்களுக்கு காசு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்ப நாங்க அதுக்கப்புறம் வேற என்ன ஜாமான் வாங்குறதுங்கிறத பார்ப்போம். பையன் பாய். அப்ப வந்து ஊருக்கு எப்பொழுதுமே பொங்கல் தீபாவளினா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அதே மாதிரியே இப்பயும் போறாங்க. ஏன்னா மாமியார் பிறந்ததும் அந்த ஊரு தான் அவங்க. அது சொந்த அண்ணன் மகளுக்கு பையனுக்கு தான் பொண்ணு வந்து கொடுத்தது. அதனால பிறந்த ஊருக்கு போறாங்க, புத்தூர். ஆனா இப்ப வந்து மகள் வீட்டுக்கு போயிடுவாங்க எப்பயுமே. சரி பாய் பையன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அக்கா சொல்லி கொடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு பையன்னு சொன்னா அதே மாதிரி. சரி பாய். சரி போயிட்டு வந்து பாத்து. சரி பாய். அங்கிட்டு பஸ் வரும் பையன். வந்து நாத்தனாருக்கு மாமியார் போயிட்டாங்க. அவங்கள நான் வனிதா வீட்டுக்கு வந்தேன். அத்தை வந்து இப்போ வெளியே போயிருக்காங்க, வந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அத்தையில வந்து வனிதாவுக்கு நான் சீர் கொடுக்கறத நான் கரும்பு கரும்பு வந்து தம்பிப்பா வந்துருக்காப்புல ஜோ, அவர்கிட்ட வாங்கி கொடுத்து விட்டுலான்ட்டு. ஏன்னா பாப்பாவை வச்சுட்டு கொண்டுட்டு வர முடியல. சரி அதனால வாங்கி கொடுத்துருது கரும்பு. வெள்ளம், அரிசி, வெங்காயம், தக்காளி, காய் வைத்தவன், வாழைப்பழம், இதெல்லாம் நெய் வந்து கரும்பு வந்து வாங்கி கொடுத்தோம். நேற்று வந்துட்டு போகி பண்டிகை முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லோரும் வந்துட்டு சீர் கொடுக்குறதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மறுநாள் 15ஆம் தேதி தைப்பொங்கல். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து எப்போதும் சாதனா அம்மா தான் கோலம் விடுவாங்க. எல்லா டைமும் அப்பாய் விடுவாங்க. இன்றைக்கி வந்து வனிதா சித்தி விட்டுட்ருக்காங்க. அப்பாய் ஊருக்கு போயிட்டாங்க, சாதனா இருக்காங்க. அதனால் சித்தி வந்து அவங்க வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அங்கிட்டு வந்து பெரியவங்க கோலம் போடுறாங்க. இதில் அவந்திக்கா வேறு நான் கோலம் போடுறேன்னா அவத்தனியா வேறு வந்து கோலம் போட்டுருக்காங்க. இவர் அவந்திக்கா ஹாய். அங்கே போய் பெரியம்மா கோலத்து மேலே கோலம். அவந்திக்கா கோலம் போட்டியாயா? என்னயா கோலம் போடுறியா? போடு போடு, நீ போடு கையில் போட்டு. இங்கே நீ கோலம் போடுறத பெரியப்பா பார்க்குறாரு. இங்கே பாருமே, பெரியப்பா இங்கே இருக்காரு. பெரியப்பா இடமே இல்லாமல் இடத்த அடைச்சிருச்சு. அங்கே ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம், இங்கே ஒரு கோலம். அங்கே பரமேஸ்வரி வீட்டில் இல்லை, காலையில் வாசல் தண்ணி தெளிச்சிட்டேன். சித்தி வந்து கோலம் போட போகிறாங்க. என் பாட்டி கோலம். எங்கள் பெரியம்மா கோலம். எங்கள் பெரியம்மா எப்போதுமே கோலம்லாம் சூப்பராக போடுவாங்க. இது வந்து அவந்திக்கா போட்ட கோலம். சாணி வந்து சாணி உருட்டி அது மேலே வைப்பாங்க. பெரியமா அது என்ன பூ பெரியமா? கூளைப்பூ.
பொங்கல்னாவே வந்து இந்த கூளைப்பூ வைப்பாங்க, கீழே சாணி வச்சு. அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இருக்கவங்க வைக்க முடியாது, நம்மள மாதிரி இருக்கவங்க வைப்பாங்க. வணக்கம். அங்க வந்து பெரியமா அந்த தைக்கு என்ன வைப்பாங்க அது சொல்லு, உள்ள வச்சிருக்கேல சாமி இன்னைக்கு மாசம் பருப்பு வா. இது வந்து கிராமத்துல வைப்பாங்க. சொல்லு பெரியமா. நாங்கள் கிராமத்தில் வருஷம் பருப்புக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு விளக்கு போட்டு ஊர் வாசல்களில் விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம். அதுக்கு இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் வைப்போம். விளக்கு, வாழைப்பழம், பத்தி, தேங்காய், தண்ணி, நெல் வச்சு தான் லட்சுமி இது. அதனால நெல். அவங்க வந்து பெரியம்மா வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதனால இங்க வந்து இருக்காங்க, வாடகைக்கு இருக்காங்க. எங்க பெரியம்மாவோட கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சாணி அங்க வச்சிருக்காங்க பிரியா. கோலம் போட்டியா? அப்படியா? கோலம் போட்டியாமா? காதுக்கெல்லாம் கோலம் கலர்மா போட்டிருக்க. கலரிங் பண்றாங்க. வீட்டில் டீ கொதிஞ்சிட்டு இருக்கு. கூலப்பு வைக்கிறது. இந்த அம்மாட்ட கேட்குறது, அம்மா அந்த கூலப்பு எடுத்துருவாம்மா. நான் நைட்டு வந்து மஞ்சள், குங்குமம், கலரிங் டச்சு. கோலம் அவந்திக்கா தான் போட்டிருக்கா. எனக்கே போட்டி வராடி. சரி, சந்தோஷமா அதை காட்டு போடு. அவ்வளோதான் அவ்வளோதான். என்ன பார்க்குற? செம்மண்ணா பெரியம்மா. ஆமா, காவி சூப்பரா இருக்கு. அதான் பெரியம்மா போறப்பெல்லாம் மறந்துடுறாங்க செம்மண் எடுத்துட்டு சும்மா வர ஒரு சாக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அதாவது கொடுத்தா எடுத்துட்டு போனோம்னா ஒண்ணுமே இல்லை. மேக்கா அப்படியே அவ்வளோ கலரா சூப்பரா இருக்கு. டீ வந்து நல்லா சுண்டிருச்சு. டீ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து தம்பி பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. சாதா குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஊர்லேருந்து, அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்க, அண்ணன், அண்ணி, இது மாதிரி எல்லாருமே வந்து பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரியே சாதா குழந்தை வந்ததுக்காக மதுரையிலேருந்து மதுரை அம்மா வந்திருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து வளகாப்புக்கு சொல்லியிருந்தேன், எனக்கே தெரியாது, சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க. காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இது மாதிரி நான் வரேன்னாங்க. நான் சொன்னேன், நான் வெளியில் போகிறேன், நைட்டு வெளியில் போகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க உடனே சொன்னாங்க, சரிம்மா நான் 2 நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து என்னடா வராங்களேன்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டாங்க, எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு. அதனால அம்மா, அண்ணன், தம்பி, பாப்பா அவங்க வந்திருக்காங்க. அப்பா மட்டும் வரல. அப்புறம் இங்கிட்டு வந்து காட்டூர் தாத்தா வந்திருக்காங்க சாதனை குழந்தைய பார்க்கறதுக்காக. அவங்கெல்லாம் வருவாங்க. எனக்கு யார் வந்தாலுமே வந்து டீ, காஃபி, ஜூஸ் போடுற வேலை. அதனால நான் டீ போட்டு கொடுத்துட்டேன். எல்லாரும் உட்காந்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தாத்தாவும் சித்தியும் பேசிட்டு இருக்காங்க. அம்மாச்சிக்கு வந்து உடம்பு சரியாதனால வரல, தாத்தா மட்டும் வந்திருக்காங்க. தாத்தா ஹீரோமா இருக்காங்க. ஆமாமா, இது வந்து இங்க வந்தாதான் சிரிப்பா இருக்கும். போச்சு வச்சுக்க, அப்போ என்ன உடம்பப்பா, இந்த புள்ள வந்து எனக்கு உடம்பு புரியலப்பா. இதை வந்து மட்டும் சித்தி வராத வர நம்ம கிட்ட சமத்தா இருப்பா. சித்தி வந்து போன் கத்தி வேணுமா? போய் எடுத்து மாமனுக்கு. அம்மா என்ன வேணும்?
எதுக்கு கத்தி? சரியா சரி கேக்கு கட் பண்ணவா? நல்லா இது பண்ணியா ஏதோ வயசுல உள்ள நல்லா தொழில் ஒர்க் பண்ணியா படி. அம்மா வந்திருக்காங்க, அண்ணன் எல்லாருமே வந்து மேலே போயிட்டாங்க. அம்மா மட்டும் சாதனா தம்பியை பார்த்துட்டு அம்மா வந்து உட்காந்துட்டாங்க. மா ஹாய் சொல்லாம அம்மா வந்து தம்பிக்காக மதுரையிலேருந்து இதுக்காக லீவுனால வந்தாச்சு. இன்னைக்கு பொங்கல் அதுவும் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் லீவு, அண்ணனும் கடை வச்சுருக்காங்க. அப்பா மட்டும் வேறு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க, அதனால அம்மா வந்துட்டாங்க. குட்டி பையனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ட்ரெஸ் எங்கம்மா மேலே வச்சிடணும். இது வந்து இப்ப போட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து வளர்ந்துக்கிறதுக்கு போட்டிருக்கிற மாதிரி நல்லா இருக்கு, நிறைய இருக்கு. குட்டி ட்ரெஸ் தம்பிக்கு வந்து நிறைய ட்ரெஸ் தேருது. எல்லாரும் 4-5 ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வராங்க தம்பிக்காக. வந்து சாதனாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தாத்தா வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் அங்கே வந்து எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டு டீ போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மதுரம்மா. ஏன்னா அவங்க ஸ்டைல் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு நாட்டுக்கோழி பிரியாணி. இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் குழம்பும் 65ம் செஞ்சுருந்தேன். மாமா வந்து அப்படியே கொஞ்சோண்டு பிரியாணி சாப்பிட்றாங்க. அப்புறம் அம்மா வந்து தாளிச்சா கொண்டு வந்துட்டாங்க. சித்தியும் வெளியில் போயிருந்தாங்க, பஜார் வர போயிருந்தாங்க ஜாமான் வாங்குறதுக்காக. அவங்களும் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க. மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆச்சு. இப்போ தான் பசிக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவந்திகாவோட சேர்ந்து. அம்மா எப்படி இருக்குது கறி அவந்திகா? சூப்பரா? ஓகே தேங்க்யூ. நல்லா இருக்காயா பிரியாணி? நாட்டுக்கோழி பிரியாணி. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து தார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இவ்வளோ நாள் இது வந்து பச்சலாடம். இத்தனை நாளாக வந்துட்டு நாங்கள் விட்டு வச்சுருந்தோம். போன டைமு அம்மா சொல்லும்போது இந்த தடவை வந்து சித்தி வந்து தான் இதை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே கரெக்டாக இது விளைஞ்சிருச்சு. இது வந்து மருந்து இந்த மாதிரி எதுவுமே வைக்காதனால சைஸ் வந்து இவ்வளோ தான். ஆனால் இது வந்து பச்சலாடம். இந்த டைம் வந்து பறித்து வந்து பழுக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்துட்டு இதில் வந்து சிப்ஸு செய்கிறாங்க. ஆமாம், பழுக்கிறத விட இதில் வந்து சிப்ஸு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சரணும் வந்து ஏதாவது சிப்ஸு போன ட்ரிப்பு நேந்திர வாழைக்காய் கேட்டிருந்தான் வாங்கி கொடுத்து விட்டான். சரி தம்பி நான் வீட்டில் இருக்க வாழைக்காயில் சிப்ஸு போட்டு தரேன்டா தம்பின்னு. சரி ஓகே அப்படின்னா. ஆனால் வனிதா வீட்டுக்காருக்கும் இந்த சிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சரி அதான் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து பச்சலாடங்காயில் வந்து சிப்ஸு நல்லா பெருசாக தான் இருக்குது, ரொம்ப சின்னதுலாம் இல்லை. என்ன சொல்ல முடியாது, பெருசாக தான். அதனால் அம்மா வந்து சிப்ஸு செய்ய போகிறாங்க. சிப்ஸு செஞ்சுட்டு எப்படி எப்பொழுதும் நார்மலாக செய்கிற சிப்ஸ் மாதிரி தான் செய்ய போகிறாங்க. மதுரையிலேருந்து மதுரம்மா வந்திருந்தாங்கன்னு மத்தியானம் வந்தாங்க. ஃபுல் டே இருந்தாங்க. மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:30 ஆகிடுச்சு. இப்போ தான் அம்மா வந்துட்டு கிளம்புனாங்க. அப்புறம் சித்தியும் பாப்பாவும் வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் தாத்தா எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. தம்பிக்குட்டி வரவு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து எங்களுக்கு பொங்கல் கிடையாது. நாங்கள் வந்து வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு சில பேர் வந்து வையின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு சில பேர் சொன்னாங்க சாதனை வந்து இங்கே தான் இருக்கனால நீங்கள் வந்து சாமி கும்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்துட்டு சாமி கும்பிடல பொங்கலுக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவ்வளோதான். தம்பி வந்து ஜாலியாக உள்ளே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவ்வளோதான். இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. எங்களுக்கு இந்த வருஷம் பொங்கல் வந்து இப்படி தான் முடிஞ்சிச்சு. உங்களுக்குலாம் எப்படி பொங்கல் போச்சுன்னு சொல்லுங்கள். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இங்கே எங்கள் அண்ணிங்க பெரியம்மா எல்லாருமே வந்துட்டு பிரசாதம் எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் வந்து காட்டூர்லேருந்து அம்மா கூட கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வீட்டில் செஞ்சோமோ இல்லையோ எல்லோரும் கொடுத்ததை நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து சாதனாவுக்கு தம்பிக்குட்டி என்னென்ன செய்கிறான் என்னென்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் மீதி சாதனாவோட பிரசவ டைமில் சாதனாக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சாதனா வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கா. முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சாதனா லைஃப் ஸ்டைலில் வந்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சேனலில் வீடியோ போடுவாங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.